தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி நடராஜ பெருமாள் மற்றும் சிவாச்சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் வணக்கம். இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன, என்னென்ன சிறப்பு அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடைபெற்றன, விவரங்கள்? வணக்கம் பத்மநாபன். ஆருத்ர தரிசன திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு சிவஸ்தலங்களில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருள்மிகு பிரகத்சுந்தர குஜாம்பிகை சமேத ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயிலாகும். மத்தியார்ஜனமாகவும் பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆருத்ர தரிசன பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் நேற்று ஆருத்ரா தரிசன பெருவிழாவை முன்னிட்டு நேற்றைய தினம் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய சிவகாமி சுந்தரி அம்பிகை சமேத ஸ்ரீ நடராஜ பெருமாள் உற்சவர்கள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் சன்னதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்களுடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தோளில் சுமந்து இடைமருதா மகாலிங்கா எனும் பக்தி கோஷங்களோடு கோயிலில் உள்ள அபிஷேக மண்டபத்தில் அந்த சுவாமி அம்பாளை எழுந்தருள செய்தனர். தொடர்ந்து ஆருத்ரா தரிசன பெருவிழாவான இன்று அதிகாலை நடராஜ பெருமான் மற்றும் சிவகாமி சுந்தரி அம்பிகை சமேதருக்கு தேன், சர்க்கரை, பால், எலுமிச்சை, இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மகா தீபாராதனை நடந்தது. இதில் திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன கட்டளை தம்பிரான் ஸ்ரீ திருச்சிற்றம்பல தம்பிரான் சுவாமிகள் மற்றும் அதிகாலை முதலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த அபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு வழிபாடானது நடத்தினர். தொடர்ந்து இன்று காலை 11 மணி அளவில் சுவாமி அம்பாள், அதாவது சிவகாமி சுந்தரி அம்பிகை சமேத நடராஜ பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் திருவீதி விழா காட்சியும் நடந்தேற இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆருத்ரா தரிசன பெருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு சிவஸ்தலங்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது. திருவிடைமருதூரை பொறுத்தவரை திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில், திருக்கோடிக்காவல் திருக்கோட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோயில், கஞ்சனூர் அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில், மணலூர் சிவன் திருக்கோயில், அதே போன்று இருக்கக்கூடிய பாஸ்கராஜபுரம் பாஸ்கரேஸ்வரர் சுவாமி திருக்கோயில், திருமங்கலக்குடி மங்களாம்பி திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோயில்களில், ஆடுதுறை ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு சிவஸ்தலங்களில் நடராஜ பூஜைகளும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடந்து வருகிறது. ஆருத்ரா தரிசனம் என்பது பெரிய புராணத்தில் இடம்பெற்ற பாடல் கொண்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் எனும் கூற்றுக்கிணங்க இந்த ஆருத்ரா தரிசன பெருவிழாவானது தமிழகம் முழுவதும் பக்தி பரவசத்தோடு நடந்தேறி வருகிறது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.